முஸ்தபா ஹாமினி. இந்த பேரை ஞாபகம் வச்சிருங்க. ஏன்னா இப்ப வரப்போதிய நாட்கள்ல இந்த பேரை நீங்க அதிகமாக நியூஸுங்கள்ல இந்த வீடியோங்கள்ல இப்படியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஈரானும் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த போரில் நடக்கக்கூடிய கூடுதலான இன்ஃபர்மேஷன்ல இவரது பேர் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முதல் ஈரானது பழைய சுப்ரீம் லீடர் ஐயா அலி ஹாமினி சொல்லக்கூடியவர் இறந்துட்டார். எப்படி பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் செஞ்ச தாக்குதல்ல இவர் மட்டும் இல்ல, அவரது சேர்த்து 40-50 40-50 பேர் முக்கியமான லீடருங்கள் செத்து இருக்கிறார். அப்ப இந்த அலி ஹாமினி அங்க இருக்கக்கூடிய பழைய சுப்ரீம் லீடர் மகனைய இந்த முஸ்தபா ஹாமினி சொல்லக்கூடியவர் இப்ப ஈரான புதிய சுப்ரீம் லீடரா வந்து இருக்குதார். ஆனா அதுக்கெல்லாம் முதல் இது ஆதவன் எக்ஸ்ப்ளோர். நீங்க உலக நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் விரைவாக சிம்பிளாக பார்க்க போறீங்கன்னா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்ப காணொலிக்குள்ள போலாம். முஸ்தபா ஹாமினி இவருக்கு இப்ப 56 வயசு. ஆனா இவர் ஈரான மூன்றாவது சுப்ரீம் லீடரா வந்து இருக்குதார். அவர் அப்பாக்கு பிறகு பொறுப்பெடுத்து இருக்குதார். ஆனா இங்க வந்து ஈரான்ல இந்த சுப்ரீம் லீடர் சொல்லக்கூடிய பதவி ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பதவி, உயிரே போலாம். ஆனா இவர் பயம் இல்லாம அவர் நாட்டை பாதுகாப்பதுக்கு இந்த பதவிக்கு வந்து இருக்குதார். ஆனா இவர் பதவி எடுத்த உடனே இஸ்ரேல் என்ன சொல்லுது, இவருக்கு ஓதரி நாங்க குடி போத்துத்தோம் அப்படின்னா போத்துத்தால அவங்க டிசைட் பண்ணிட்டோம் லிஸ்ட்ல இவரது பேர் இருக்குது. அதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா இவர் வந்து லைட் வெயிட், பெரிய பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்ல, பெரிய ஒரு ஆளும் இல்ல, இவரை நாங்க டக்குன்னு போத்து தள்ளிடுவோம் என்று சொல்லுது. ஈரான்ல 3 விதமான கட்டமைப்பு இருக்குது. முதலானது ராணுவம், அங்க இருக்குது புரட்சிகரமான ராணுவம் ஆக்கள் சொல்லுது. அதுக்கு பிறகு மதம் ரீதியான இன்ஃப்ளூயன்ஸ். இப்ப வந்து எப்படி இலங்கையில பௌத்த மதம் கவர்மெண்ட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி இங்க ஈரான்ல ரிலிஜன் சொல்லுது ஒரு பெரிய பார்ட். அதுக்கு பிறகு கடைசியாக கவர்மெண்ட். இந்த 3 கட்டமைப்பு வந்து இப்படியான கட்டமைப்பு வேற நாடுகள்ல பெருசா இல்ல. ஆனா ஈரான்ல இந்த 3 கட்டமைப்புக்கு மேலான இருக்கக்கூடிய பவர் தான் சுப்ரீம் லீடர். அந்த பதவி தான் இந்த முஸ்தபா ஹாமினி எடுத்திருக்கிறார். அந்த பதவிக்கு தான் இவர் வந்து இருக்கிறார். அவ்வளவு தான் இந்த காலுக்கு. அடுத்த காலில் பார்க்கலாம். இதை ஆதவன் எக்ஸ்ப்ளோர். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.